என் மூஞ்சிலேயே முழிக்காத. 4 வருஷம் லவுடி தூக்கி போட்டு போவாத. டேய் பொண்ணு என்ன காசு கொடுத்தாடா வாங்க முடியும்? பிரேக்கப் ஆகி 3 நாள் தான்டா ஆகுது. அவங்க ப்ராஸ்டியூஷன் ஒர்க்ல ஒரு ஆளுக்கு 2000 வாங்குறாங்களாம். I need a male prostitute. மேத்யூ பெய்ட் சர்வீஸ் பாய் வேணும். என்ன ரிஸ்க்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா நீ வந்திருப்பியா? ஜஸ்ட் ஒரு பெய்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நீ அவனை ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டேன்னு தோணுதுடா. சாம் பர்சனல் எதுவும் ஷேர் பண்ணல. என்ன ஸ்ரவா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? என்கிட்ட ஒருத்த நம்பர் இருக்கு, எஸ்ஐ சார் கிட்ட பேசணும். பாய்டா. யாருக்குப்பா ரொம்ப நேரம் காத்துட்டுக்கிற? அண்ணா வருவாங்க. ஹாய். ஹலோ. 4 மணிக்கு ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் ஃப்ரெண்ட்? உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான். பட் நீங்கள் எங்கே இருக்கீங்க? வா மேஜிக். மேத்யூ இல்ல மேத்யூ. என்ன இல்லை? அது இல்ல மேத்யூ. மச்சான், இந்தடா உன் அமௌண்ட்டு புட்றோம். சாரிடா மச்சான், உன்னை இவ்வளோ தூரம் வர வச்சதுக்கு. கையில தான் கேஷ் இருந்துச்சா, அதான். சரி ஓகே மச்சான், நான் போயிட்டு வரேன். எனிவே ஆல் தி பெஸ்ட்ண்ணே. ஏய் மேத்யூ, நீ எப்போ இங்க வந்த? வாவ் மேஜிக். ஓ ஃப்ரெண்டா? ஆமா, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நீ தான் வர சொன்னியா? ஆமா, காசு கொடுக்க. ஏன் என்னாச்சு மேத்யூ, உனக்கு இவனை தெரியுமா? வைஷுக்கு தெரியாதா? சரி ஓகே மேத்யூ, அப்புறம் பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகிறோம், ஓகேவா? பை. டே மாப்ள, பாய்டா, போயிட்டு வரேன். சரி நீ வாஷ்ரூம் நம்ம போகலாம். தப்பிச்சோண்டா. சாம், நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பார்க்குற? இல்லைன்னு சொல்ல போறியா? நான் தான் நேற்று அத்தனை தடவை சொல்லி அனுப்புனேனே பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண வேணாம். பட் ஸ்டில் பண்ணியிருக்கீங்க. தப்பு பண்ணிட்டீங்க சாம். மேத்யூ, உனக்கு தெரியாமல் இந்த வேலையை பண்ணாதான் தப்பு. ஜஸ்ட் மீட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. என்னால் சம்மந்தப்பட்ட நீங்கள் 2 பேரும் எனக்கு தெரியாமல் ஒன்றா எது பண்ணாலும் தப்பு தான். இப்படி தான் விக்கின்னு ஒருத்தன் நான் டீல் பண்ணி விட்ட பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கி ரூம் போட்டு இந்த விஷயம் போலீஸ்க்கெலாம் தெரிஞ்சு அவன் அங்கேருந்து என்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்து என்னை காப்பாற்று மேத்யூ அப்படின்னா. பட் என்னால் அவனை காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் கொண்டு வர மாட்டேன் மேத்யூ. இப்போ கூட நீ எங்களை ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு பார்க்கில் தான் பார்த்தேன். நாங்கள் ஒன்றும் ரூம் போட நம்பர் மாற்றிக்கலாண்ணே. வேற என்ன சாம், லவ் பண்ண போறியா? இதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணாலோ ஆர் மீட் பண்ணாலோ உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமல் விளையாடாத. இதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணாலோ ஆர் மீட் பண்ணாலோ உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மேத்யூ, காசுக்காக தான் வந்தேன். அதுக்காக அடிமையாக இருப்பேன் இல்லை. காசுக்காக வேலை செய்கிற யாரும் இங்கே அடிமை இல்லை. மிரட்டாத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. சொக்குனா அது என்னன்னு பாரு. ஹலோ மாயவர்மன் சார். டாக்டர் எப்படி இருக்கீங்க? அந்த பையன் விக்கியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? பண்ணியாச்சு சார். அந்த பையன் எத்தனை மணிக்கு சூசைட் பண்ணி இறந்துருக்கான்? சைடா சார், அது பக்கா பிளான்டு மர்டர்.
ஆமாம் சார், விக்டிமோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. ரோப் யூஸ் பண்ணால் மார்க் வரும்னு தெரிஞ்சு சம் கைண்ட் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெரி ஸ்மார்ட் ரைட்? பட் விக்டிம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தப்பிக்க ட்ரை பண்ணதுனால there is a slight marked hemorrhaging and swelling in neck muscle. டைம் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுதா? சார், அட்டாப்சி ரிப்போர்ட் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். அதில் டீட்டெயில்டாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே சார். சார், இவங்க இவ்வளோ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதை பார்த்தா இவங்க புதுசாக பண்ணுற மாதிரி தெரியல, பார்த்துக்கோங்க. ஷோ, அவன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியல தெரியுமா? மச்சான் மாமா நீ என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஏமாத்துறதுல எவ்வளோ கஷ்டமான வேலைடி. ஊழல் எப்படி இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக பண்ணா? மாட்டிருந்தா எவ்வளோ பிரச்சனையா இருக்கும். இப்ப எதுக்கு வைஷு இவ்ளோ பயம்? மாத்துக்கு நான் அவன்கிட்ட பேசுறது தெரிஞ்சா மட்டும் என்ன? அவனே என் பாய் ஃப்ரெண்டா? நான் யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொல்லு சொல்லு வைஷு. எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? மேத்யூ என்ன ஏன் பாய் ஃப்ரெண்டா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. சரி விடு, இந்த லவ் டேட்டு இதெல்லாம் நமக்கு வேணாண்டி. லவ் தூக்கி போடு, கெரியரை நோக்கி ஓடு. ஓகே ஓகே தான். ஆனா ஆனா அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேடி. ஐயோ ஸ்ரவா, உன் பிரேக்கப் தான் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா அதுலேருந்து வெளியே வரதுக்கு நீ ஒன்று பண்ணுற பார்த்தியா? அது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குடி. நான் லவ் பண்ணி உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ல. ஏன் கேட்க மாட்டேன்? நீங்களாம் ஈஸியாக லவ் பண்ணுவீங்க, நாங்கள் பார்க்கணும். ஈஸியாக சண்டை போடுவீங்க, எல்லாத்தையும் கேட்கணும். செட் ஆகலைன்னு சொல்லுவீங்க, பிரிச்சு விடணும். அவன் தான் வேணும்னு சொல்லுவீங்க, சேர்த்து வைக்கணும். இப்படி உங்களுக்காகவே வாழ்ந்து எங்களோட பாதி வாழ்க்கை போயிடுச்சுடி. லவ் பண்ணுற பொண்ணை கூட வச்சு சுத்ததெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? லிட்ரலி நாங்களாம் காசே வாங்காத ஒரு பேபி சிட்டடி. உங்களுக்குலாம் எங்கே புரிய போகுது? ஃப்ரெண்டாக இருக்கிற நாங்கள் கமிட் ஆனா தானே. இப்ப எதுக்கு இவ்ளோ சலிச்சுக்கிற? நீயும் லவ் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். நீ இது எல்லாத்தையும் பண்ணிட்டக்கு அப்புறமும் எனக்கு லவ் மேல ஆசை வரும்னு நினைக்கிறியா ஷவா? நெவர். சரி, நான் அவனுக்கு கால் பண்ணி எல்லாம் ஓகேன்னு கேட்க போறேன். ஷவா, ஐய, நீயே அவனை விடணும்னு நினைச்சா கூட அவன் உன்னை விட மாட்டான் போலயே. போ பேசு. ஹலோ. ஓகே ஓகே ஓகே. சார், விக்கி விழுந்து கடந்த அடையார் பிரிட்ஜ் பக்கத்தில் எந்த சிசிடிவியும் இல்லை. அங்கிருந்து ஒரு 700 மீட்டர் தள்ளி போனால் ஒரு கடையில் சிசிடிவி இருக்கு. ஆனால் விக்கி விழுந்து கடந்த ஸ்பாட்டுக்கும் கடைக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சார். இருந்தாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வைங்க, நமக்கு தேவைப்படும். ஓகே சார். சார், அமுதன் கால் பண்ணாரு. மேத்யூவோட ஓல்ட் சிம் டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் இருந்த லொக்கேஷனுக்கு 3 நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. ஒன்று வந்து விக்கிது, மீதி 2 நம்பர் திருமூர்த்தி நகர் நுங்கம்பாக்கம்லேருந்து வந்திருக்கு. நம்பர் கிடச்சிதா? ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன் சார். இந்த சாப்பிடு. யாருன்னு உன்னை அப்படி பண்ணது? எப்படி நான் அடிபட்டுச்சு? உன்னை நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோன்னே பயந்துட்டேன் தெரியுமா? எப்பவும் போல அந்த மாதிரிதான் ரிச்சர்ட். அண்ணாக்கு எதுவும் இல்லை, நீ சாப்பிடு. அண்ணா, நம்ம இங்கே இருக்க வேணாண்ணா, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாண்ணா. எங்கே போக சொல்கிற ரிச்சர்ட்? அண்ணா மாதிரி இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் இதான் நிலைமை. அம்மா அப்பா தான் நம்மளை விட்டு போயிட்டாங்க. நம்மளை பெத்த சாமி தான் நம்மளை கை விட்டுருச்சுன்னா நம்மளை வளர்த்த சாமியும் நம்மளை கை விட்டுருச்சு. ஏன்னா காசுக்காக இப்படி கஷ்டப்படணும்? எனக்கு அம்மா அப்பா தான் இல்லை, இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். நீயும் இல்லைனா நான் எங்கே போவேன்? அண்ணாவை பார்த்தல, இப்படி இருக்கிறதுனால எங்கேயுமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. உன்னை படிக்க வைக்கிறதுக்கும் சாப்பிட வைக்கிறதுக்கும் இப்படி தான் கஷ்டப்படணும். பத்தாததுக்கு நான் இப்படி இருக்கிறதுனால சரி நரிங்கள்கிட்ட வேற மாட்டிக்கிறேன். எல்லாம் விதி ரிச்சர்ட். நீ சாப்பிடு. பயமா இருக்குண்ணா. பயப்படாத ரிச்சர்ட். இந்த உலகத்தில் திட்டம் போட்ட மாதிரிலாம் வாழவே முடியாது. ஆனால் என்னன்னாலும் என்ன மாதிரி வீக்காக மட்டும் இருந்துடாத. உனக்கு யாருன்னா பிரச்சனை கொடுத்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரச்சனை கொடுத்த உனக்கு பயம் காட்டிடு. அப்போ தான் அவன் உன்னை வந்து சீண்ட மாட்டான். உலகம் ரொம்ப பெருசு ரிச்சர்ட், போராடி தான் ஆகணும்.
அழாத ரிச்சர்ட், சாப்பிடு, காலைல எல்லாம் சரியாயிடும். சரிண்ணா. என்னாச்சு திடீர்னு? பயந்துட்டீங்களா? நேற்று நைட் தான் மீட் பண்ணோம், அதுக்குள்ளே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான் என்ன? நேத்தி தான் மீட் பண்ணோம், அகைன் திரும்பி மீட் பண்ணலாமா, என்னோட பெய்ட் பாய் ஃப்ரெண்டாக இருப்பீங்களான்னு கேட்டது நான். நியாயமா நீங்கள் தான் என்னை பார்த்து பயப்படணும். சரி, என்ன விஷயம்? இல்லை, மேத்யூ கிட்ட பேசிட்டேன். அவன் வேலையை அவனுக்கு தெரியாமல் பண்ணிடுவோன்னு நினச்சான் போல். நாங்கள் அதுக்காக மீட் பண்ணலான்னு சொல்லி புரிய வச்சிட்டேன். இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை சொல்லவா இவ்வளோ தூரம் வந்தீங்க? இது நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே ப்ரோ. யாரு மாப்பிள்ளையா? ஆமாம் மாப்பிள்ள, சௌக்கியமா? ஆனால் இவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. சம்மாள். கேட்டுக்கோ ஷ்ரவா, யூ டிசர்வ் a friend like me. ஐஷு உள்ள போ, நான் பேசிட்டு வரேன். சரி ஓகே கைஸ், யூ கேரி ஆன், நான் போயிட்டு வரேன். ஓகே பாய் மாப்பிள்ள. பாய் மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒன்று கேட்டேன். ஷூ, காஃபி கேட்டிங்களே? சாரிங்க, மறந்தே போயிட்டேன். இப்போ குடிப்பீங்களா? இங்க பக்கத்தில் இருக்குமா? குல்ஃபி சாப்பிட்றீங்களா? ஹலோ. யோ மேத்யூ, நம்பர் மாற்ற நான் சொல்ல மாட்டியா? என்ன மேட்ரு? உங்கள் எஸ்ஐ என்னை வலை போட்டு தேடிட்டு இருக்கானா? ஆமாம், உன்னை பிடிக்காம தூங்க மாட்டேன்னு இருக்கார் அந்த ஆள். நானும் முடிஞ்ச அளவுக்கு டைவர்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேத்யூ, ஆனால் அந்த ஆள் டைவர்ட்டே ஆக மாட்டேங்கிறாரு. டைவர்ட் ஆகாமல் தேடி என்ன பண்ண முடியும் எஸ்ஐனால்? என் நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அந்த எஸ்ஐக்கு தலையை வெடிச்சிடும். விஷயம் தெரியாமல் பேசாத மேத்யூ. உன் நம்பர் காலையிலே ஒருத்த வந்து ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போயிருக்கான். அதுவும் நீ பண்ணுற பிஸ்னஸ்லாம் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கான். நல்ல வேலை, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த கான்ஸ்டபிள் எஸ்ஐட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் அதை மூடி மறைச்சிட்டேன். யார் அவன்? டேய், அறிவு இருக்கடா உனக்கு? ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸை பார்த்துட்டு வந்திருக்கா? என்ன விளையாடுறியா? நான் விளாட்லடா, அந்த மேத்யூ தான் என் மச்சான் சாம் வாழ்க்கையில் விளாட்றான். இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் பயம் இல்லாமல் தான் கால் பாய் சர்வீஸ் பண்ணுறேன்னு தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானுங்க. அதான் பயம் காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சான், மேத்யூ டேஞ்சர்னு நீ தான் சொன்ன. இப்போ நீ பண்ணதே பெரிய டேஞ்சராக இருக்கு. உன்னால சாமுக்கு பெரிய பிரச்சனை வருமோன்னு தோணுது. சாமுக்கு பிரச்சனை வராமல் தான் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் எனக்கு தான் வரும், நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 1000க்கும் 2000க்கும் வேலை செய்கிற மாமா பசங்க என்னடா பண்ணிட போகிறானுங்க? எனக்கும் ஆளுங்களாம் தெரியும், அந்த மேத்யூக்கு இருக்கு. ஹலோ தம்பி, நான் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன். நீ ஸ்டேஷன் வந்து நம்பர் கொடுத்தா சொன்னாங்க. நாளைக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்து என்ன பாரு. சரிங்க சார். உங்களுக்கு டெஸ்டினியில் நம்பிக்கை இருக்கா? எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு உங்களை பார்க்குற வரைக்கும். லைஃப்பில் நம்ம சடனாக ஒருத்தங்களை சந்திப்போம். அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாகவே அவங்க தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க நம்மளை ஹீல் பண்ணுறதுக்காக கடவுள் சென்ட் பண்ண ஏஞ்சல்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பர்சனை கரெக்ட் டைமில் மீட் பண்ணுறதெல்லாம் டெஸ்டினியால் தானே. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பர்சனை மீட் பண்ணுறதுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்காது, பட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன் டெஸ்டினி. இந்த டெஸ்டினி நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்த போதுன்னு நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. பயப்படாதீங்க, டெஸ்டினி இஸ் ஆல் அபவுட் ஹாப்பி எண்டிங்ஸ். தேங்க்யூ. எதுக்கு? இனிமே சிரிக்கவே மாட்டேன்னு நினச்சவனை சிரிக்க வச்சது. நான் இந்த காமெடியும் பண்ணலையே. இப்போ ஏன் தான் சிரிச்சோன்னு இருக்குங்க? ஐயோ, என்னாச்சு? நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம பேர் தெரியல பாருங்களேன். சாரிங்க, என் பேர் வந்து இருங்க இப்போ சொல்லாதீங்க, நாளைக்கு சொல்லுங்க. ஏன் நாளைக்கு? நாளைக்கு என் பர்த்டே. ஹாப்பி பர்த். பாருங்க, உங்களோட பேர் இல்லாமல் என்னால் விஷ் கூட ஒழுங்காக பண்ண முடியலங்க. பேர் சொல்லுங்க. முடியாது, நாளைக்கு சொல்கிறேன். அதோட விஷ் பண்ணால் மட்டும் பத்தாது, கிஃப்ட்டும் வேணும். என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, ஸோ பெரிய கிஃப்ட் எதிர்பார்க்காதீங்க. கிஃப்ட் இஸ் நாட் அபவுட் மனி, இட்ஸ் அபவுட் லவ். கிஃப்ட்னா நம்ம மனசார எது கொடுத்தாலும் கிஃப்ட் தான், புரியுதுல்ல? சரி, நாளைக்கு பார்ப்போம். பார்ப்போம் என்ன கிஃப்ட் வாங்கி தரீங்கன்னு. பாருங்க. அண்ணா, அண்ணா, நான்
எழுந்துண்ணா, நான் ஸ்கூலுக்கு போகணும். அண்ணா 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 எழுந்துருண்ணா. அண்ணா அண்ணா எழுந்துருண்ணா. நான் எழுந்துருண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் எழுந்துருண்ணா. யாருன்னு உன்னை அப்படி பண்ணது? எப்பவும் போல அந்த மாதிரி தான் ரிச்சர்ட். சினுங்கிறானே. ஹேய் சும்மாதான். வண்டி வரமாண்ணா என்ன நடக்குது? மூஞ்ச பாரு. வாங்க குட்டி புஷ்பா. நேத்து உங்க அக்கா சும்மா தான் நான் கைப்பிடிச்சிட்டேன். ரொம்ப தான் சதாச்சிக்கிறா. கீழா பெத்த சில்ற எப்படிக்கிறோம் உங்க அக்கா? அண்ணா இந்த பொக்கே எவ்வளோ? 850பா. 850? இது ஒன்று மட்டும் 30 ரூபா. ஒன்று போதும். ஹலோ. ஹலோ, எங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டேன். கேப் போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுவேன். ஓகே. ஹலோ. யோ மேத்யூ, எஸ்ஐ உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி? மேத்யூவோட ஓல்ட் சிம் டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் இருந்த லொக்கேஷனுக்கு 3 நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. ஒன்று வந்து விக்கிது, மீதி 2 நம்பர். யோ விநாயகம், நேற்று அந்த 2 நம்பர் எந்த லொக்கேஷன்ல இருந்து கால் வந்துச்சுன்னு சொன்ன? திருமூர்த்தி நகர், நுங்கம்பாக்கம். ஏன் சார்? திருமூர்த்தி இங்கெல்லாம் நிற்க கூடாது, கிளம்பு. சார் மோர் பிடிக்காம சார். உன் நம்பர் சொல்லு. 9751. போ. நேற்று நைட்டு நம்ம திருமூர்த்தி நகரில் தானே இருந்தோம். நம்பர் சொல்லு. 97849333. ஓ நம்பரும் ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்கு. ஏதாச்சும் திருடுத்தனம் பண்ண முடிச்சு விட்ருவேன். போ. அமுதன், உங்களுக்கு ஒரு 5 நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பரோட கால் ரெக்கார்ட் செக் பண்ணி சொல்லுங்க. அதுல யாராவது ஒருத்தர் மேத்யூவோட பழைய நம்பரோட கனெக்ட் ஆயிருக்காங்களா பாருங்க. ஓகே சார், அனுப்புங்க. மூவால எவனோ தான் லீக் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே என்னால் டீட்டெயில் சொல்ல முடியாது. சீக்கிரம் அங்கேருந்து தப்பிச்சிரு மேத்யூ. ஏன் ஆளா? யாரு? ஹலோ சார், நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். மேத்யூ ஏன் கால் பண்ணுறான்? ஹலோ. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சாம். மேத்யூ, என்ன போலீஸில் மாட்டி விட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினச்சிங்களா? நான் ஏன் மேத்யூ உன்னை போலீஸில் மாட்டி விட போகிறேன்? வாட் அன் ஆக்டிங், மாஸ்டர் கிளாஸ். அப்புறம் எதுக்கு சாம் எஸ்ஐ கிட்ட போய் பேசினேன்? உன் ஃப்ரெண்டு ஹரி எதுக்கு ஸ்டேஷனில் போய் நம்பர் கொடுத்தான்? நான் மாட்டின எதுவும் மாறாது சாம். இனிமே தான் கதையை ஸ்டார்ட் ஆக போகுது. உன்னை தேடி ரிச்சி வருவான். காட் பிளஸ் யூ. யாரு ரிச்சி? அவன்
அவன் அண்ணனை கொண்ட மாதிரியை கொண்டுட்டு ரிச்சர்ட் ஜெயிலுக்கு போனான். ஜெயிலுக்குள்ளே எல்லாருமே அவனை டார்ச்சர் பண்ணாங்க. அந்த சின்ன வயசில் அவனுக்கு அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. ஆனால் திருப்பி அடித்தா மட்டும்தான் பிழைக்க முடியும்னு கற்றுக்கிட்டான். திருப்பி அடித்தான், எல்லாரையுமே அடித்தான். அவனுக்கு பயம் காட்டின எல்லாருக்கும் அவன் பயம் காட்டினான். ஜெயிலுக்குள்ளேயே வளர்ந்த ரிச்சர்ட் அவன் பவரையும் வளர்த்துக்கிட்டான். ஜெயிலேருந்து வெளியே வரும்போது ஒரு மிருகம் மாதிரி வந்து நின்னான். உள்ளேயும் சரி வெளியவும் சரி அவன் பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்தாங்க. அவன் பேர் ரிச்சி. ரிச்சி போலீஸ் ட்ராக் பண்ணிட்டாங்க. ஹவு சாம் I knew it man, I knew it. இதுக்கு மேலே நானே நினச்சாலும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ரிச்சி உங்களை சும்மா விட மாட்டான். முடிஞ்சா சேவ் யுவர் லவ்ட் ஒன்ஸ். மேத்யூ மேத்யூ நீ எங்க இருக்குன்னு சொல்லு. ஒரு 10 நிமிஷம் நாங்கள் வரேன், நம்ம நேரில் பேசிக்கலாம். 10 நிமிஷத்தில் போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சாம். அதே 10 நிமிஷத்தில் உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க சாவ போகிறாங்க. முடிஞ்சா காப்பாற்றிக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். மேத்யூ சரண்டர் ஆயிடு மேத்யூ. ஐல் டேக் கேம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. சார் லக்கிலி நீங்கள் அனுப்பின 5 நம்பர்லேருந்து ஒருத்தன் மேத்யூவோட ஓல்டு நம்பரோட கனெக்ட் ஆகிருக்கான். மேத்யூ நியூ நம்பரும் பிடிச்சாச்சு. லொக்கேஷன் அனுப்புகிறேன். கான்ஸ்டபிள் மேத்யூ எதுவும் பண்ணிடாத. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல மேத்யூ. சின்ன வயசில் எங்கள் அண்ணா ஒன்று சொல்லியிருக்காரு. பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரச்சனை கொடுத்தவனுக்கு பயம் காட்டணும். அப்போ தான் திரும்ப பிரச்சனை பண்ண மாட்டான். காட்டுறேன், பயம் காட்டுறேன். அண்ணா எங்க இருக்கீங்க? எஸ்ஐன்னு சொன்னா நம்பிடுவியா?